எனக்கு அப்படியே ரத்தம் சூடாகுது. எவன் மேல கோவப்படுறதுன்னே தெரியாத அளவுக்கு எனக்கு கோவம் வருது. என்ன பண்றது? பாரபட்சம் இல்லாம எல்லார் மேலயும் கோவப்பட வேண்டியதுதான் நம்ம. தப்பே கிடையாது. ஹூ இஸ் ராங்? இந்த ஹோல் சீசனே ராங் நிஜமாலே. அப்படி சொல்றீங்களா? இதுல பிரிச்சு பார்க்கலாம் தேவையில்ல நம்ம. ஓகே. பாருங்க வருஷத்துக்குள்ள 100 சொல்றாங்க. நன்றி. யப்பா! ஆனா எனக்கு வந்து ரொம்ப பேரை எ கெடுத்துக்கிறாப்புல. எஃப்ஜே வந்து எனக்கு சுத்தமா புடிக்காத காரணம் இப்ப ப்ளே பண்ணா உங்களுக்கு சவுண்ட் கேக்குதான்னு மட்டும் சொல்லுங்க. சவுண்ட் கேக்குதா? ஆஹ் தெளிவா நல்லாவே கேக்குதா? ஓகே சுமாரா கேக்குது. பட் ஆனா சும்மா we சுமாரா can hear கேக்குது it. டாம். ம். ஸ்பீக்கர்ல ஃபுல் வால்யூம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரர், மேல் வீட்டுக்காரர், கீழ் வீட்டுக்காரர் எல்லாரும் வந்து என்ன செருப்பால சாத்துவாங்க. சோ ஓகே. எனக்கு இந்த என்டையர் இன்சிடென்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிக் பாஸ் தான். நீங்க என்ன 5 பாயிண்ட்ட மட்டும் வச்சு வேலிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க. கன்டென்ட்டே குடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுல பெருசா சண்டை வரல. கொண்டு வராங்க நீங்க பாட்டுக்கு ஸ்மெல் இல்லங்கிறீங்க. ஆப்போசிட்ல இருக்கவன எதிர்க்கறது எதுவும் சொல்லாம, "ஓ ஸ்மெல் இல்லையா? பாட்டில் சரியில்லையா? ஹைஜீனா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வி நீட் மோர் கன்டென்ட் அப்படின்றதுனால பிக் பாஸ் அந்த என்டையர் வீடியோவே நான் எடுத்து வச்சிருக்கேன். அவரு பேசுறாப்புல. பேசுனதுமே அப்பயுமே நம்ம தத்தி தர்பூஸ்க்கு ஒண்ணுமே புரியல. நான் அத அப்படிதான் பார்த்தேன். மேபி இதுல மாற்று கருத்து இருந்தா நீங்க சொல்லலாம். தர்பூஸ்க்கு அப்பவுமே விளங்கல. தர்பூஸ்க்கு பார்வதி வந்து பார்வதிக்கு அந்த பாயிண்ட் புரிஞ்சுட்டதா நான் நினைக்கிறேன். ஆ அவங்க வந்து அத எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. வந்ததுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி எடுத்ததுமே வந்து எல்லாத்தையுமே சார்ஜ் பண்ற மாரி தான் பண்ணாங்க. பண்ணப்ப எஸ் அது வந்து ஓகேவா இருந்துச்சு. ஆனா, தட் வாஸ் அ ரெக்வெஸ்ட் ஃப்ரம் பிக் பாஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே. அப்படி பண்ணும்பொழுது எல்லாத்தையுமே சார்ஜ் பண்றாங்க. லிட்டரலா வந்து எல்லாத்தையுமே குறை சொல்றாங்க. எல்லாத்தையுமே இது பண்றாங்க. சுபிக்ஷா அத ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. "ஓகே மேம். அப்படியா? இது இப்படி இருக்கா? சரி மேம். ஒண்ணும் பரவால்ல." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அவங்களுடைய பெருந்தன்மைய பாக்குது. ஓகே. பாக்க முடியுது. சேம் கோஸ் வித் ஆதிரை அஸ் வெல். ஆதிரைக்கும் அதே தான் பண்றாங்க. ஆதிரை இதெல்லாம் லிட்டரலா தட்டி விட்டு இதெல்லாம் பண்ணாங்க. ஆதிரையுமே வந்து கொஞ்சம் ஒரு மாரி அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற மாரி நடிச்சாங்க. எடுத்துக்கல. பட் ஸ்டில் அவங்க அத நடிச்சாங்க. ஷி அக்செப்டட் இட். ஓகே. இதுல நான் நெறைய வீடியோ எடுத்தேன். ஒரு 5, 6 ட்வீட் போட்டேன். பட் என்னோட இது வந்து லோட் ஆகவே இல்ல. என்னோட வைஃபை இந்த பிக் பாஸ்னால வைஃபை வந்து லேப்டாப்ல கனெக்ட் ஆகுது. ஃபோன்ல கனெக்ட் ஆகல. தெரியல என்ன கதைன்னு தெரியல. மேபி இந்த ஸ்பேஸ் முடிச்சுட்டு தான் ஐ ஷுட் செக். சோ இது இது போய்க்கிட்டே இருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் வந்து பிக் பாஸ் என்ன சொல்றாப்ல அப்டின்னா, ஒரு பாயிண்ட் சொல்றாரு. உங்களுக்கு டீ, காஃபி என்ன வேணும்னாலும் அவங்க போட்டு தரணும் அப்டின்னதுமே, நம்ப தின்னி பண்டாரம் இந்த வார்த்தைய யூஸ் பண்றது தவறு தான். பட் எனக்கு பார்க்கும்பொழுது திவாகர் லிட்டரலா அப்படிதான் ஃபீல் ஆகுறாரு. சமீபத்தில ஒரு 1 வாரத்துல அவர் பண்ற எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்வதியும் இந்த ஃப்ரூட்ஸ் அப்படி இப்படின்னு வரப்பலாம் வந்து தனக்குன்னு ஓவரா பண்ற மாதிரி ஐ ஐ ஃபெல்ட் பெர்சனலி. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, "எனக்கு முட்டை குழம்பும், சோறு வேணும்னு" கேட்கிறாப்ல. பார்வதி வந்து "எனக்கு நூடுல்ஸ் வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மீன்வைல் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் பிரிப்பேர் பண்றாங்க. பிரிப்பேர் பண்ணிட்டு இந்த இன் பிட்வீன்ல என்ன பண்றாங்கன்னா, நம்ம கனித்திரு வந்து தட்டுல சோறெல்லாம் போட்டு ஸ்பூன்லயே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பூன எடுத்து கலைக்கு ஒரு 5, 6 வாய் வந்து நல்லா வேக்கு வேக்குன்னு ஊத்தி ஊட்டி விட்டுட்டு, அதே தட்ட அப்படியே வெளில கொண்டு வராங்க பார்வதிக்கு. இது எத்தன பேர் நோட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பார்வதிக்கு வெளில கொண்டு வராங்க. வெளில வரும்போதே வந்து எஃப்ஜே வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. எஃப்ஜே கிட்ட வந்து, "என்ன எஃப்ஜே நீங்க இப்படி ரூடா இருக்கீங்களே?" அப்படின்லாம் பேசிட்டே இருக்கும்போது, "எஃப்ஜே நீங்க நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவன் அதுக்கு முன்னாடியே முழுங்கிட்டான். அத நீ பாரு, இத பாரு" அப்படின்னு. அந்த வீடியோல தெளிவா பாருங்க. பிகாஸ் நான் லைவ்ல கிட்டத்தட்ட ஒரு 4, 5 டைம் அத ஓட்டி ஓட்டி பார்த்தேன். பார்த்தப்ப மோந்து பார்க்குற மாரி மோந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லி துப்புவாரு. ஓகே. அந்த துப்புன சவுண்டுமே ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் பார்வதி கேட்பாங்க. "இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப என்னமோ ஒண்ணு கொஞ்சம் பண்ணீங்களே! என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஹி வாஸ் லைக், "ஆ நான் ஒண்ணும் பண்ணலையே. நான் தான் குடிச்சேனே! நான் தான் டேஸ்ட் பண்ணனே!" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு.
உன் எச்சைய நீ குடிக்கலாம். என்னோட கேள்வி அந்த இடத்துல என்னன்னா, உன் எச்சைய நீ குடிக்கலாம். மத்தவங்க ஏன் அத குடிக்கணும்? உனக்கு ஆத்திரம் வந்துச்சுன்னா, நீ என்ன வேணா பண்ணுவியா? உனக்கு அந்த கோவம் வரும் தான். ஆப்வியஸ்லி ஒரு கேம்க்குள்ள கோவம் வரதான் செய்யும். எல்லா இடத்துக்கும் கோவம் வரதான் செய்யும். நீ எப்படி அதுல துப்புவ அப்படின்றதுலயே எனக்கு எஃப்ஜே மேல கோவம் வந்துருச்சு. மேபி அது இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, மேல வந்து பேசலாம். பட் நான் லைவ்ல கிட்டத்தட்ட 4, 5 டைம் அத திரும்ப ரீவைண்ட் பண்ணியும் பார்த்தேன். தென் அத ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ மேபி நான் ஃபேன் சவுண்டும் ஓடுறதுனால உங்களுக்கு அது தெளிவா கேக்குதா இல்லையான்னு தெரியல அந்த வீடியோல. மேபி யூ கேன் செக். அந்த இன்சிடென்ட் அப்படியே கன்டின்யூ ஆகும்போது அவங்க கேக்குறாங்க, "இப்ப என்ன ஸ்பிட் பண்ணீங்களா? துப்புனீங்களான்னு?" சொல்லி கேட்கும்பொழுது, "ஆமா நான் துப்புனேன். ஆனா நானே குடிச்சேனே" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அகைன் சேம் கொஸ்டின் தான் எனக்கு. உன்னோட எச்சைய நீ குடிப்ப. நீ துப்பிட்டு அதையே எடுத்து நீ குடிச்சுப்ப, மூஞ்சில தேய்ச்சுப்ப, தலையில தேய்ச்சுப்ப, என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி இது பண்ணுவாங்க? அதுல வந்து பார்வதி எக்ஸ்ட்ரீமா ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஓகே. வே எஃப்ஜேக்கு வந்து கேமா இருந்தாலும் நான் உனக்கு விட்டு குடுக்க மாட்டேன்றது, ஓகே. அது அது அவருடைய பாயிண்ட். அத நான் நோ சொல்லவே மாட்டேன். பிகாஸ் எல்லாத்துக்கும் ஒரு கோவம் இருக்கும் உள்ளுக்குள்ள. அவருக்கு பார்வதிய புடிக்கல. சோ ஹி இஸ் ஜஸ்ட் பிஹேவிங் இன் தட் வே அப்படின்னு கூட நான் எடுத்துக்கிறேன். இது அடுத்த லெவல் போறப்ப என்ன பண்றாருன்னா, இதுல ரொம்ப கேவலமா, அல்பமா நடந்துக்கிட்ட திவாகரா நான் பார்க்குறேன். ஏன்னா, இதுதான் இன்சிடென்ட்ன்னு சொல்லி உன்ன அண்ணான்னு கூப்பிடுற எல்லா புள்ளைங்களையுமே வந்து நீ லிட்டரலா எப்படி பார்க்குறன்னா, இவங்களுக்கு கொஞ்சம், நீங்க வந்து எனக்கு அரோராவ கூப்பிடுறது, அப்புறமேட்டு சுபிக்ஷாவ கூப்பிடுறது, சும்மா சும்மா இந்த ஆள் வயசுக்கு சும்மா சுபிக்ஷாவ கூப்பிட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு எரிச்சல் ஆகுது. அது அவுட் ஆஃப் கன்சர்ன், அவுட் ஆஃப் கேர் அப்படி அவர் பண்ற மாதிரியே தெரியல. லிட்டரலா அந்த ஒரு ஃப்ளர்ட்டிஷா ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி தான் நான் பார்க்குறேன். மீன்வைல் உள்ளுக்குள்ள இது நேத்து நடந்துச்சா, இன்னைக்கு நடந்துச்சான்னு தெரியல. அ இந்த வீடியோவுமே நான் பார்த்தேன். லைக் அரோரா வந்து ஏதோ டான்ஸ் இவரு ஏதோ முட்டி போட்டுட்டு பாட்டெல்லாம் பாடுறாப்புல. அரோரா பார்க்கும்போது அரோராவோட ஐ திங்க் ஸ்டொமக்க பார்த்தாரா, இல்ல பூப்ஸ பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. பட் அது அரோராக்கே தெரிஞ்சிருச்சு. அரோரா வந்து எங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே. இன்னைக்கு லைவ்லயுமே வந்து பார்வதி கிட்ட பார்வதி நடந்துகிட்டு இருக்காங்க. லிட்டரலி ஹி இஸ் ஜஸ்ட் லுக்கிங் சம்வேர். எனக்கு அத பார்க்கும்போது ஆக்வர்டா இருக்கு. எனக்கு அந்த காரணத்தினாலேயே ஐ ஃபீல் எனக்கு திவாகர் வந்து ஒரு பொண்ணுங்கள கூப்பிட்டாரு அப்படின்னாலோ, இல்ல சப்போர்ட் பண்ணாலோ பண்ணாரு அப்படின்னா எனக்கு எரிச்சல் ஆகுது. இவுங்க எஃப்ஜே கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சாப்பாடுலாம் வந்துருச்சு. கனி கொண்டு வந்துட்டாங்க. இவர ஊட்டி விட சொல்லி சொல்றாங்க. எஃப்ஜே ஊட்டி விட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு எஃப்ஜே வந்து ஒரு ஆப்போசிட் கேம் விளையாடுறாரு. என்னன்னா, நான் உனக்கு தான் ஊட்டி விட மாட்டேன். கால அமுத்தி விடுறாரு திவாகருக்கு. அது வந்து பார்வதிக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. எக்ஸ்ட்ரீமான கோவம் வந்துருச்சு. ஏன்னா நானும் தான் கியூசி. நீ எனக்கு பண்ண மாட்டேங்கிற, ஆப்போசிட்ல இருக்க இன்னொருத்தங்களுக்கு பண்ணுவேன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு பார்வதிக்கு கோவம் வந்துருச்சு. நான் இதுல யாரையுமே நியாயப்படுத்தல. ஓகே. பார்வதி தப்பு, எஃப்ஜே தப்பு, வாட்டர்மெலன் தப்புன்னு. நான் வாட்டர்மெலனுடைய அந்த புரிதல நானு ரொம்ப கேவலமா பார்க்குறேன். ஓகே. அந்த பாயிண்ட் டெலிவரிய வந்து இந்த இடத்துல நான் ரொம்ப கேவலமா பார்த்தேன். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் இவங்க கேட்கறாங்க, பார்வதி கேட்கறாங்க, "அவங்க என்ன இவ்ளோ பண்றாங்க. நீ வந்து நான் சொல்றத கேளுன்றது தப்பு தான்." பீயிங் அ கியூசி அவருக்கு ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கும். ஆப்வியஸ்லி அவரோட வேலிட் பாயிண்ட்ட கண்டிப்பா பேசலாம். அதுக்கு அவருக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. நான் சொல்றத தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதுல வந்து ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல. அதுக்கு ஏத்த மாரி நம்ம ரம்யா ஜோ, "எப்படியோ நாசமா போங்க. கடைசியா வந்து நீங்க என்னோடத தான் தேர்வு பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஷி இஸ் ஜஸ்ட் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். அந்த வீட்லயே கெமிக்கு ஈக்குவலா ஒருத்தங்க ஒண்ணுமே பண்ணாம, தத்தியா இருந்து, அப்படியே வாரங்கள கடக்கறதுல நான் பார்க்கிறது ரம்யா ஜோ தான். உண்மையாலுமே இவங்க பிராக்டிகலா யோசிக்கிறாங்கன்னா, ரம்யா ஜோக்கு இவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுக்கக் கூடாது. ஏன்னா, தேர் ஆர் பாசிபிலிட்டீஸ் தட் ஷி மைட் கோ அவுட் திஸ் வீக். அதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கும் பொழுது, அவங்க வந்து எய்தர் சுபிக்ஷாக்கு குடுக்கலாம். சுபிக்ஷாக்கு அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸே குடுக்கலனா கூட ஷி இஸ் கோயிங் டூ ஸ்டே இன்சைட் தான். ஓகே. பட் ஸ்டில் இவங்க வந்து அந்த பெர்சனல் வெஞ்சன்ஸ்குள்ள ரொம்ப டூ மச்சா போயிட்டு அந்த கேம ஃபுல்லா கன்ஃப்யூஸ் பண்றதோ, இவங்க மீன்வைல் பார்வதி எஃப்ஜே கிட்ட பேசிட்டு இருக்க அந்த அந்த சைட் கேப்ல இந்த ஆளு கேம ஃபோக்கஸ் பண்ணாம விஜய் பார்வதிக்கு ஒரு தட்டுல சோறு இருந்துச்சுல எல்லாத்தையும் தின்னு முடிச்சிட்டாப்ல. ஃபர்ஸ்ட்டே ஒரு ரவுண்ட் இவரு தட்டுல இருந்த சோறையும் தின்னு முடிச்சுட்டு, விஜய் பார்வதிக்கு வச்சிருந்த அந்த சாப்பாட்டையும் தின்னு முடிச்சுட்டாரு. ஓகே. அண்ட் நம்ம ப்ரோமோல வந்த ஃபைட்டுக்கு காரணம் என்னன்னா, இவங்க கேக்குறாங்க, இப்ப சாப்பாடு இல்ல, அவங்க முட்டை இல்ல, எதுவும் இல்ல, எல்லாமே சொல்றாங்க. உன்ன எல்லாருமே கொறட்ட விட்டு இது பண்ணும்போது, நான் தான் உன் பக்கத்துல நிக்கிறேன். பட் அது அப்படி கிடையாது. ஏன்னா இவங்களும் திவாகருக்கு தேவையான இடத்துல சப்போர்ட் பண்றாங்க. திவாகர் தேவையில்லாத எல்லா இடத்துலயும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி. ஓகே. அவங்க இவங்கள ட்ரிகர் பண்ண தான் பண்றாங்கன்ற பாயிண்ட்ட திவாகர் அக்செப்ட் பண்ணிக்கல. அத அக்செப்ட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. பட் ஸ்டில்
ஒரு கியூசியா இருக்கும்பொழுது 2 பேத்துக்கும் ஒரு கோஆர்டினேஷன் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க பாட்டுக்கு எடுத்ததுமே டிக்ளேர் பண்றாங்க. 2 பேருமே சேர்ந்துட்டு உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இந்த 5 கிரைட்டீரியாவ மட்டும் பார்க்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஓனர்ஸ் எல்லாமே எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றத வச்சு பாயிண்ட் குடுக்கணும். அவ்வளவுதான் கான்டெக்ஸ்ட். கரெக்ட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வினோத் வராருன்னா, வினோத்து ஆமா நான் இது கேட்டேன் எனக்கு செஞ்சாரு. இதெல்லாம் பண்ணாரு. அத வச்சு அதுக்கு ஒரு அடிஷனல் பாயிண்ட் குடுங்க. இவர் நல்லா தான் பிஹேவியர் பண்ணியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் பிஹேவியருக்கு டிக் பண்ணுங்க. அப்படித்தானே பண்ணணும். பட் இவங்க 2 பேருமே சேர்ந்து சுத்தமா புரிதல் இல்லாம, பார்வதி இவருக்கு சப்போர்ட்டே பண்ணலன்னு ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க. திவாகரு எனக்கு சோறு குடுத்துட்டான். சோறு தட்டு தட்டா குடுத்துட்டான்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாப்ல. இப்ப சோற வாங்கி தின்னுட்டும் என்ன சொல்றாருன்னா, நான் எஃப்ஜே செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த என்டயர் சீசனே வந்து ஒரு தத்தி சீசனோ அப்படின்னு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ப விக்ரம் வந்து டப்பாவா நெறைய டப்பாவ எடுத்து வச்சுட்டாரு. டப்பாவ எடுத்து வச்சுட்டு ஓரமாவே உட்கார்ந்திருக்காரு. பாட்டில யார்ட்டயாவது குடுங்க. என்ன பண்ணுங்க? என்ன நீங்க பேசுறீங்க? ஒரு ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல. என்ன ஒப்பந்தத்த நீங்க போட்டு கிழிக்கிறீங்கன்னே எனக்கு தெரியல. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னா அத அத ப்ராப்பரா பேசுங்க. ஒருத்தர் கூட இந்த என்டயர் டீம்ல ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்டின்னா, வந்தாங்கல்ல. உள்ள போய் நேத்து ஒரு ஒரு காயின் 2, 2 காயின் குடுத்தாங்கல்ல. இவங்களுக்கு ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா, நீ அந்த காயின நீயே தான் வச்சுப்பேன்னு நீ சொல்ட்டன்னா, நீ எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவ? நான் ஏன் உனக்கு பாட்டில் குடுக்கணுன்ற கேள்வி எவனாவது கேட்டானா? எவனுமே கேட்கல. அப்ப என்ன வெங்காயத்துல நீங்க விளையாடுறீங்க? போணும், லாரில டப்பா வரும், சண்டை போட்டு புடுங்கணும், நம்ம வந்து விளையாடணும்னு சொல்லி விஜேஎஸ் கேட்டாருன்னா, ஆமா நானும் இத்தன பாட்டில் எடுத்தேன், அத்தன பாட்டில் எடுத்தேன்னு சொல்லணும். அந்த ஆப்போசிட்ல நாங்க ஜூஸ் எல்லாம் கரெக்ட்டா தான் கலந்தோம். ஆனா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். இவங்க வந்து அந்த அந்த எக்ஸ்ட்ரா பவர்ஸ வச்சு நாங்க சோறு புடுங்கி தின்னோம். இதுதான் கேமா? ஐ டோன்ட் திங்க். பட் அட்லீஸ்ட் வொர்ஸ்ட் கேஸ்ல இந்த என்டையர் கான்வர்சேஷன் இத்தன ப்ரோமோ வந்ததுக்கெல்லாம் காரணமா நான் விஜய் பார்வதிய தான் பார்க்குறேன். மத்தபடி யாருமே அந்த வீட்ல ஒண்ணுமே கிழிக்கலன்னு நான் நெனைக்கிறேன். மேபி உங்களோட கருத்துக்கள் வேறையா இருந்தா, இல்ல நீங்க என்ட்ட கேள்வி கேட்கணும் அப்டின்னா, தாராளமா யூ கேன் ரெக்வெஸ்ட் ஃபார் மைக் அண்ட் யூ கேன் டாக். ஹூ வான்ட் டாக் ஃபர்ஸ்ட்? ஐயா! என்னய்யா நான் பேசுறது இல்ல, கேட்கவே இல்ல இல்லையா? கேக்குது. மொத்தத்தையும் ப்ரோ கொட்டிட்டீங்களே சொல்லுங்க, ஐயா! சொல்லுங்க அல்கா. ம்ஹ்ம். ப்ரோமோ லைவ்ல இல்ல. வந்துருச்சா டாம்? வந்துருச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அல்காஃப். அப்படி அத நான் போஸ்ட் பண்ணேன். பட் வந்து லோட் ஆயிட்டே இருக்கு. ஓகே. போஸ்ட் ஆக அது மாட்டேங்குது. ஐ யார் டோன்ட் நோ வை. யார் மேல மிஸ்டேக், என்ன கதை? நான் பார்க்கல அது. என் மூச்சு விடாம நானும் ஒரு 300 வார்த்தைகள போட்டு 3000 தடவ பேசுனதுக்கு அப்புறம் யாரு மேல சண்டைனா, இல்ல எனக்கு என்னமோ எல்லாத்து மேலயும் தப்பா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி எஃப்ஜேவ புடிக்கலங்க. அதனால அது எனக்கு ட்ரிகரிங்கா இருக்கு. உங்களுக்கு இல்ல, எனக்கு புடிக்கலன்றதுக்காக நான் ஜஸ்ட் லைக் தட் யாருக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டுற யாருக்குமே முடியாது. பிடிக்காதுங்க. அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுங்க. இல்லங்க. நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். யாராவது ஒருத்தங்க இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். என்னன்னா, இப்ப பிக் பாஸ் உள்ள கூப்ட்டு உங்ககிட்ட நீங்க வந்து பேசுறதுக்கு ஒரு ஒரு ஓனருமே வந்து எந்த மாரி பதில் சொல்றாங்க? உங்கள எந்த மாரி ட்ரீட் பண்றாங்கன்றதையும் வச்சு யூ கேன் ஸ்கோர் தெம். அதுதான் பாயிண்ட். கரெக்ட்டா? ஆமாவா? இல்லையா? தயால், டிராகன், அல்காஃப். ஆமா, கரெக்ட் தான். அதான் பாயிண்ட். ஓகேவா? அதுதான் பாயிண்ட். அப்ப இவங்க ரூடா இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கவங்க எந்த மாரி பேசுறாங்கன்றத வச்சு தான் பாயிண்ட் குடுக்கணும். கரெக்ட்டா? அப்ப பார்வதி பேசுனது கரெக்ட் தானே? நான் கேட்கிறேன். இப்ப நீங்க கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க போறீங்க அப்டின்னா, அந்த இடத்துல பார்வதி பேசுறது கரெக்ட் தானே? அப்ப ஆப்போசிட்ல எஃப்ஜே பேசுனது தப்பா தான ஆகும். பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவே ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணும் பொழுதே இவரு எச்சு துப்பிட்டாரு. ஓகே. துப்புனாருன்னா, காரி அந்த எச்சில துப்புனாரு அப்டின்றது பேசல. இப்ப கம்ருதீன வந்து நம்ம எப்படி கேவலமா திட்டுறோமோ, அடிக்கிறோமோ, இவன் என்ன ஆவுன்னா தூணு துப்புறான். இட் டசன்ட் மீன் தட் அவரு எச்சி அவர் மூஞ்சில துப்பிட்டாருன்னு கிடையாது. தட் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் தானே. கம்ருதீன போட்டு பொளந்தோம்ல. அப்ப ஏன் வந்து இந்த இடத்துல இவன் எச்சி துப்புனதுக்கு அப்புறமேட்டு தானே அது ட்ரிகர் ஆகுது. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. மத்தவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும்போது உனக்கு ட்ரிகர் ஆகுதுன்னா, நீயும் சாஃப்ட்டா போ. இல்லன்னா ஓகே மேம் நான் இது பண்றேன், அது பண்றேன்னு போ. பட் இவரு அப்படியே ஆப்போசிட் கேம் விளையாண்டதுல, எனக்கு சோறு கிடைக்குது. நம்ப ஆளு வந்து அப்படியே கம்ப்ளீட்டா செட்டில் ஆயிட்டாப்ல. சோறு, பொண்ணு. சோறு, பொண்ணு. திவாகர பார்க்கும்போது எனக்கு லிட்டரலா கேவலமா ஃபீல் ஆகுது. எனக்கு அவர் திரும்ப திரும்ப வந்து சுபிக்ஷா, சுபிக்ஷா, அரோரா எனக்கு ஹெட் மசாஜ் பண்ணி விடுப்பா. எனக்கு ஷோல்டர் மசாஜ்ப்பா. கால் மசாஜ்ப்பா. நீ என்னத்துக்கு போயிருக்க அங்க? ஐ டோன்ட் நோ. யார்ட்டயும் பதில் இல்லையா?
ஐயா நான் கொந்தளிச்சுட்டேயா அந்த லைவ அத பாத்துட்டுங்கய்யா என்னால நான் முடியல பார்க்கல 3 ரொம்ப அதான் தலை வலிக்குது ஒரு டோட்டலா பக்கம் 3 ட்விட்டரு ப்ரோமோமே வந்துருச்சா? பார்வதி திவாகர் சண்டை போட்டு இல்ல எட்டி உதைச்சது இன்னும் இருங்க எட்டி உதைச்சது இப்பதான் நடந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் யாராவது வந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்க நான் அப்படியே லைவ் இல்ல போட்டு விடுறேன் சும்மா இது சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஐ திங்க் இப்பதான் ஆதிரையும் சண்டை வர போகுதுன்னு நினைக்கிறேன் இப்ப ஆக்சுவலி ஒன்லி பிகாஸ் ஆஃப் எஃப்ஜே அந்த இடத்துல வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி நான் பாக்குறேன். உனக்கு நியாயமான கேள்விகள் இருக்கா ஹோல்ட் பண்ணு. கேம் தானே விளையாட வந்திருக்கேன். நான் என்ன சொல்றேன் நியாயமான கேள்விகள் இருக்கா ஹோல்ட் பண்ணு. எல்லாத்தையுமே இன்டரப்ட் பண்ணி எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணி அப்ப இப்படியா அப்ப அப்படியா அப்ப இப்படியான்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் ஹி இஸ் லைக் டிஸ்டர்பிங் லைக் ஹெல் தட் மீன்ஸ் தட் ஐயோ பார்வதி பண்ணது எல்லாமே கரெக்ட். பார்வதி எக்ஸ்ட்ரீமா இரிட்டேட் பண்ணாங்க. அதை பண்ணும்போது இதெல்லாம் டூ மச்சா பண்றமா தேவையாமா அப்படின்னு தான் இருந்துச்சு. திவாகரை பார்க்கும்போது எனக்கு இந்த இந்த மொத்த சீக்வன்ஸ்லயே திவாகரை பார்க்கும்பொழுதுதான் எட்டி இடுப்புல மிதிக்கலான்ற அளவுக்கு ஆத்திரம் வந்துச்சு. ஆதிரை எதுக்கு சும்மா கால் மேல கால் போட்டதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுங்க அவன்ட்டு. எப்போ இப்ப லைவ்ல போயினுக்குது. ஐயா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேங்கய்யா. இப்ப பிளே பண்ணனா மன்னிக்கணும் அப்படியே ஐயா. சத்தம் கேட்கும். நான் எப்படிங்க பார்த்தேன்? இவங்க கியூசி பார்க்க வந்தாங்களா இல்ல பார்க்க சோறு வந்து திங்க வந்தாங்களா? பார்க்க வந்த கியூசி கெடுக்க வந்தாங்கன்ற கதையா தான் இருக்குது. இவன் எஃப்ஜே சரி நான் என்ன ஒரே விஷயம்னா போன வாரம் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆதிரை கிட்ட இல்லவே இல்லை. இந்த வாரம் என்னத்துக்கு நீங்க ஆடுறீங்க சூப்பர் டீலக்ஸ்ல உட்காந்துக்கிட்டு? போன வாரம் ஏன்னா அவங்கதான் எஃப்ஜே இருக்காங்கல்ல கூட. அந்த கருமத்தை வேற நாங்க வந்து பார்க்கணுமான்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு சைடு திவாகரை தப்புன்றீங்க, இன்னொரு சைடு இது பெரிய கேவலமா போய் நிக்குது. ஆனா இந்த கேவலத்தையும் நம்ம அண்ட் லைவ்ல இன்னும் பார்க்கும்போது இன்னும் ஒரே எதுவும் ஒரு சொல்லக்கூடாது. கொஸ்டின் தயால். தயால் எனக்கு ஒரு கேள்வி, இதை நீங்க பாத்தீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. திவாகர் கொடுக்குற சாப்பாட்டுல எச்சு துப்பி கொடுத்தாங்களா? அது இப்ப லைவ்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா அதை நான் பார்க்கலையே. ஏன் அது ஆனா நான் அவன் பார்த்தேன். வந்து இவர் சொன்னாரு. நோ 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 இவரு அவர் பேர் என்ன, வினோத் சொன்னாரு. சரி நீங்க அவருக்கு மார்க் போடுறீங்க, நீங்க இவ்வளவு நேரம் சாப்பிட்டீங்கல்ல, உங்களுக்கு ஊட்டி எல்லாம் விட்டாங்கல்ல, அந்த சாப்பாட்டு எல்லாம் எச்சு துப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. தெரியாம சொன்னாரா இல்ல நீங்க யாராவது அதை பாத்தீங்களா? ஏன்னா நான் கனி பண்ணதை பார்த்தேன். கனி வந்து ஒரு சாப்பாட்டை தட்டுல போட்டு பிசைஞ்சிட்டு அந்த சாப்பாட்டை ஸ்பூன்ல எடுத்து இவருக்கு ஒரு 4-5 வாய் ஊட்டிட்டாங்க கலைக்கு. ஓகே ஐ ஹேவ் தட் வீடியோ as well. அதை கூட நான் போஸ்ட் பண்றேன். அந்த சாப்பாட்டை ஊட்டி விட்டுட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டா அந்த அதே தட்டை அப்படியே கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க, பார்வதி கொடுக்குறாங்க. பார்வதிக்கு ஒரு 2 வாய் சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சைமல்டேனியஸா எஃப்ஜே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சதுமே எஃப்ஜே கிட்ட பேசிட்டு இருக்க கேப்ல இந்த ஆளு உட்காந்து எல்லா சாப்பாட்டையும் தின்னு முடிச்சிட்டாரு. முட்டை சோறு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அவரோட தட்டையும் முடிச்சிட்டாரு, இந்த தட்டையும் முடிச்சிட்டாரு. இந்த மீன் வாயில எங்க அவங்களுக்கு எச்சு துப்புனதை காட்டல. அண்ட் என்டையர் ஹவுஸ நான் பாக்குறேன். கேம மறந்துட்டானுங்க. எல்லாரும் கிச்சன்ல அந்த ரவுண்டானா இருக்குல்ல நடுவுல, அங்க போய் உட்காந்து ஒருத்தனா சாப்பாட்டை போட்டு குழம்பு ஊத்தி குழப்பி வச்சு மொத்தத்தையும் முடிச்சுட்டாங்க. சூப்பர்ரா ஃபென்டாஸ்டிக் டா ஐயா அப்படின்னு எனக்கு ஒண்ணு நினைச்சுக்கிட்டேன் நானு. புரியல. இந்த சீசன்ல எங்க சண்டை நடந்தாலும் கடைசியா சோத்துலதான் வந்து நிக்கிறானுங்க. ஏன் எல்லா தெரியல. சீசனும் அப்படிதான். எல்லா சீசனும் அப்படிதான் சுதர்ஷன். என்னங்க வினித் நீங்க கமெண்ட் எல்லாம் பண்றீங்க. வினித் நீங்க மேல வந்து ஸ்பீக்கர்ல வந்து பேசுங்களேன். I've seen you commenting on multiple post of mine. சொல்லுங்க சொல்லுங்க அல்காஃப் ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல இப்ப லைவ்ல ஆதிரை வந்துட்டு அந்த வினோத் இப்ப சண்டை பாத்தீங்கல்ல, அது பாட்டில் அவருக்கு ஆள் பட்டுச்சா படலையான்னு தெரியல, ஆனா படாத மாதிரி தான் இருக்கு. உடனே அவங்க மூஞ்சி இருங்க ஒரு நிமிஷம். எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்ப எவ்வளவு just நேரம் now ஆச்சு? ஒரு இப்ப செகண்ட் பாருங்க பார்ப்போம். பொய்யா. ஒரே அப்படியே லைன்ல இருங்க. இருங்க மூஞ்சியில கால 5 வைக்க நிமிஷம் வரைக்கும் போறதெல்லாம் தான் அது லேப்டாப். என்னன்னு எனக்கு புரியல ஒன்னும். ஒரு செகண்ட் இருங்க. வினோத் உட்காந்து சபரியோட டேஸ்ட் பண்றாங்க. ஆனா என்ன கொஞ்சம் தண்ணி அதிகம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டுங்க. அந்த சீன் என்ன வரல. ஐயா ஒரு செகண்ட் இருங்க ஐயா. வினோத் கால் மேல கால் போட்டு உட்கார்றாரு. திமிரு திமிரு எப்பா. யாருடா இந்த பொண்ணு? யார் இந்த பொண்ணு? ஆக்சுவலி அவர் கால் மேல கால் போட்டு உட்கார்றாரு. இது போயிட்டு எதுக்கு காலை இங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. இந்த பொண்ணு ரொம்ப தூரமா நிக்குது ஆக்சுவலா லிட்டரலா.
ஏன் கால் போட்டீங்கன்னு சொல்லி கேக்குது. அவர் வந்து ஏன் கால் மேல நான் கால் போடுறேன். உனக்கு என்னம்மான்னதுமே அப்படியே கால தூக்கி மூஞ்சில காட்டுது. ஃபேன்டாஸ்டிக் ஆதிரை. வினோத் மேல தப்பு கிடையாது. அவ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கட்டம் சரியில்லை. அது இந்த வாரத்துல அடுத்த வாரத்தை அசிங்கப்பட்டு தான் போக போகுது. யா யா. போன வாரம் தான் ஒரு கேஸ். சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? இந்த பொண்ணுக்கு கட்டம் சரியில்லை. அந்த ஆள் சும்மா இருக்க மாட்டான். சூப்பர். யா. நீங்க இந்த வினோத் பொண்ணு ரொம்ப எல்லைய மீறி போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலா. நீங்க வினோத்தை வந்து கம்முன்னு விட்டீங்கன்னா அந்த ஆள் காமெடி பண்ணுவான், இது பண்ணுவான். நீங்க லைட்டா பத்த வச்சிட்டீங்கன்னா அந்த ஆள் எகிருவான். இப்ப பத்து சொல்லுவா, ஏ புலிப்பே புலிப்பே அப்படின்னு பாரு. ஆதிரை வந்து கொஞ்சம் எல்லைய மீறி போகுதுன்னு நினைக்கிறேன் நானு. அதேதான். இதுக்கப்புறமே நிறைய சைக்கோன்னு வார்த்தை சொல்வது. இப்ப என்ன வினோத்தை கண்டு வேற ஆளுங்க பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். இப்ப இதுவே வந்து எனக்கு எனக்கு நான் ஒண்ணே ஒண்ணு வினோத் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். காலை பிடிச்சி அவங்க இழுத்து கால் விட்டுருங்க. பண்ண உடனே நோ கால் புடிச்சு இழுத்து இல்ல. இவர் பண்ண உடனே அடுத்து திரும்ப அவரோட காலை இப்படி பண்ணிட்டாரு. அவர் அதை பண்ணாம விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மாஸ் மொமெண்டா இல்ல அவர் இருந்திருக்கும். எப்ப பண்ணாரு? இவங்க கால் வச்சும்போது மறுபடியும் அவர் பண்ணாரா? ஆமாமா, அவங்க காலை மூஞ்சுக்கு மேல இப்படி தூக்கி இப்படி ஆமா, சொல்லட்டுறாங்கல்ல, அவர் அதே மாதிரி பண்ணி கட்டுறாரு. அவர் எந்திரிக்கத்தானே அவர் அதே செஞ்சாரு. மாதிரி பண்ணி கட்டுறாரு. எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அதை பண்ணிட்டு தான் ஓ, அவர் அவங்க எந்திரிக்கிறாரு. மூஞ்சிக்கு முன்னாடி பண்ணிட்டு எந்திரிக்கிறாரா? பரவாயில்ல ஆமா, பரவாயில்ல. மூஞ்சி வரைக்கும் போல. மூஞ்சி வரைக்கும் போல. அவங்க என்ன பண்ணாங்களோ அதை அவர் பண்ணி கட்டுறாரு. பாட்டில் மேல முதல்ல காலே படல. இதெல்லாம் அவர் வீக்கெண்ட்ல கேட்கவும் மாட்டாரு, ஒரு இதுவும் மாட்டாரு. இரிட்டேட்டா தான் இருக்கு பார்க்கும்போது. அவரு கேட்க மாட்டாருதான்ப்பா. அவர் ஏன் கேட்கவாரு? அனு பிரான்சிஸ், இப்ப நீங்க மேல வந்து நீங்க பேசியே ஆகணும். இல்லன்னா அடி இடி மாதிரி விழும். மேல வாங்க. வராதீங்க, அங்கே இருங்க. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அல்காஃப், தயால், டிராகன், நீங்க எல்லாம் லைவ் பார்த்திருப்பீங்க. இப்ப யாரு மேல தப்பு? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேர் மேல தப்பு. இந்த ஷோவை பாக்குற அத்தனை பேர் மேலயும் தப்பு. இதுதான் ஆன்சர் கரெக்ட். லாஸ்ட் சொன்னது நீங்க பாக்குற இன்சிடென்ட் சொல்லுங்க. அது அது உண்மை உண்மை. நமக்கே இது தெரியுங்கய்யா. நான் ஒண்ணு சொல்லவா? ஆக்சுவலா இதுல கியூசி பார்க்கும்போது இந்த ஆதிரையும் சரி, எப்ஜேவும் சரி, நடுவுல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அது மேனஸ் எரிச்சல் ஆகுது இல்ல? இல்ல. எனக்கு பயங்கரமா எரிச்சல் ஆகுது. இல்ல, நீ மேனஸும் கிடையாது. ஒண்ணு ஒரு ஆளை பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க அதை விட்டுட்டு உக்காந்துங்க நடுவுல நான் டவுட் கேட்கறேன், நீ டவுட் கேட்கற. என்ன ஸ்கூல் குழந்தைது ப்ரீகேஜி குழந்தை கூட ஒழுங்கா டீசெண்டா நிக்கும் போது லைன்ல. சரி, இவரு இல்ல ஒரு ஆக்சுவலி எஃப்ஜேவால கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. அவன் விட்டா அடுத்து அடிச்சிருவான். ஓகே, எஃப்ஜேவோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கையை தூக்கி இப்படி பண்ணி ஆங்கிறது அவரு இங்கதான் நிப்பேன். அவரு ஆக்ஷன் தாங்க பண்ணுவாரு. அதே போயிட்டு வினோத்திட்ட காட்ட வினோத் பொலிச்சுன்னு விடுவாப்புல. அந்த ஆள் கார்டு வாங்கி போனா கூட வாங்கி போடுவாரு. அந்த ஆள் பத்தி தெரியாம இவனுங்களும் ஆடிட்டு இருக்கானுங்க. ஏன் இப்ப நீ போய் திவாகர்கிட்ட இப்படி பேசினாலுமே திவாகரே அடிப்பாரு. ஏன்னா லிட்டரலா நீ வினோத் சண்டையிலுமே அவரு கிட்ட நெருங்கிட்டாரு அவரு. ஆனா ஒரு காமெடியே இல்லையா, ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது டேன்ற மாதிரி ரேஞ்சுக்கு அவரு இறங்கிட்டாரு. இவ இதையே பண்ணிட்டு ரிப்பீட்டா பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு இவங்களுக்கு அகேன்ஸ்டா அந்த கேங்குக்குள்ளே போகும்போது கண்டிப்பா அடிச்சுன்னு உருளுவாங்க. ஆனா இந்த பையன் அதுக்குள்ள இருப்பானா இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியல. பெட்டர் இவன் இந்த வாரமே தூக்கிட்டா கேம் கொஞ்சம் ஒழுங்கா போகும்னு நினைக்கிறேன். இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இல்ல ஆக்சுவலி திவாகர் மத்த இடத்துல எல்லாம் ஏதோ கொஞ்சம் பேசுறாப்ல. ஓகே, வீக்கெண்ட் வந்துச்சுன்னா விஜய் சேதுகிட்ட பேசுறதுக்கும் தெரியல. ஓகே, உள்ள ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுல கரெக்டா பாயிண்ட் எடுத்து பேசவும் தெரியல. ஐயோ, நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. அந்த ஆளுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எல்லாமே தெரியும். நீங்க நாமினேஷன்ல அவர் பாயிண்ட் பண்ற பாயிண்ட மட்டும் பாருங்க. யாராவது அந்த மாதிரி சொல்லுவாங்களான்ட்டு நம்மளே யோசிப்போம். நீங்க எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீக் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா, 15-18 பேர் இருக்கிறாங்க. அவங்க வைக்காத பாயிண்ட் அவர் வைக்கிறாரு. அவர் மெச்சூரிட்டி இருங்க. அவர் நம்ம இல்லன்னு நினைக்கல. ஆனா
ஆனா திவாகர் வந்து நீங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வீக்ல அவருக்கு யார பிடிக்கலையோ, அதே பாயிண்ட் தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ அவர் பயங்கரமான பாயிண்ட் வைக்கிற மாரி இல்ல. நானும் அப்சர்வ் பண்றேன் அவரு நாமினேஷன. இந்த வீக் கூட நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட்ட சொல்லி நின்னாரோ, கடைசி வரைக்கும் அவர் அதே பாயிண்ட்ட சொல்லி அதே பெர்சன தான் வந்து நாமினேட் பண்ற மாரி ஐ ஃபீல். இந்த வாரம் யார நாமினேட் பண்ணாரு? ரம்யா ஜோ நாமினேட் பண்ணாரா? போன வாரம் அதோ பண்ணாரு. இன்னொன்னு கம்ருதீன நாமினேட் பண்ணாரா? ஆமா. போன வாரம் யார நாமினேட் பண்ணாரு? போன வாரம் வந்து யாரோ 2 பேரு அது. நல்ல பேரு அது. நல்ல பேரா? நல்ல பேரு பாத்துட்டு தான், நல்ல சொல்றேன் பேரு பொறுமையா. தான். ஆனா ஆள் நல்லவன் கிடையாது. ஆ. எப்பப்பப்பப்பா! விச் பேர் இஸ் கியூட்? யோ வினித் சேட்டப் பண்ணாதீங்க நீங்க. விஜே விசால் தர்சிகா, எஃப்ஜே ஆதிரை, சிவானி பாலா, அசல் நிவாஷினி. சிவானி பாலா அவங்க அம்மா இல்ல செருப்பால அடிச்சிட்டாங்க. திவாகர் வினோத்தையும் சேர்த்திக்கோங்க. விஜே விசால் இல்ல மக்கள் என்னங்க? திவாகர் வினோத்தையும் பேர்ல சேர்த்திக்கோங்க. சபா டிராகன் நான் உங்க ட்ரெண்ட்ஸோட வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொன்னேன்ல பாருங்க. ட்ரெண்ட்ஸ் வந்திருக்காப்ல பாருங்க. கரெக்ட். ஹாய் தென்றல். தென்றல் நீங்க இப்ப மேல வாங்க. சுபா இவங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. பாயிண்ட்ட சொல்லுங்க. யார் மேல தப்புன்னா, ஷோ பாக்குற உங்க மேல தப்புன்னு சொல்லி பொது கருத்து வைக்கிறாங்க. ஊர்நாட்டான் சொல்லுங்க ஊர்நாட்டான். இல்ல அதான் ஆன்சர் அவர் சொல்லிட்டாருங்களே. ஷோ பாக்குற நம்மள தப்பு. ஐயா இது தவறான செயலுங்கய்யா. சரி. நீங்க பண்றது ரொம்ப உங்களுக்கு என்ன தவறான இப்ப தப்பு செயலுங்கய்யா. யாருக்கு மேல? ஆதிரை தப்பே பண்ணல. அவ என்ன தப்பு பண்ணா? அவ ப்ராடக்ட் மேல உங்களுக்கு இப்ப என்ன சண்டை போடுறதுக்கு ஆள் வேணுமா? நானே பலியாட வரேன். ஆதிரை என்ன தப்பு பண்ணா? அவ பொருள் மேல அக்கறையா பாத்துக்கிட்டா. அது ஒரு குத்தமா? புரியல. பொருள் மேல அக்கறையா பாத்துட்டாளா? புரியல. அந்த பாட்டில் ஏங்க செஞ்சிருக்கா. இப்ப அந்த அம்மா வந்து மூஞ்சி மேல கால தூக்கி வச்சுச்சு. அதெல்லாம் சும்மா ஏங்க இது இப்ப நார்மலான இது வந்து விஷயமாங்க. ஜூஸ் பாட்டில். இதுவே ஸ்வீட் வச்சிருக்கான். ஸ்வீட் எக்கத்துல அந்த இடத்துல கால் மேல கால் போட்டா அந்த செருப்பு இருக்கிறதெல்லாம் கீழ விழுவாதா? அந்த கூட காமன் சென்ஸ் இல்லையா அவருக்கு? ஏங்க நோ 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 ஏங்க பாக்குற நமக்கு அத பிரிச்சு பார்க்க தெரியாதா? எது தவறு எது ஏங்க கரெக்ட்னு? நார்மலா கால் ஒரு மேல கால் பொருள் நான் போட்டாருன்னா, வந்து நீ செஞ்சிருக்கேன். ஒரு பாட்டில் முன்னாடி போய் இல்ல கால் மேல கால் போய் நான் கால் உங்ககிட்டயே போட்டு வரேன். உட்காரு. ஒரு பொருள் நான் ம், குவாலிட்டி ம். QCக்கு போறதுக்காக ரெடியா வச்சிருக்கேன். அந்த இடத்துல கால் மேல போட்டா எனக்கு கோவம் வரதான் செய்யும். ஏங்க கோவம் வந்துச்சுன்னா மூஞ்சி மேல கால தூக்கி நான் காட்டுவீங்களா? கோவத்துல என்ன வேணா பண்ணுவேன். அது என்னோட கோவம். நான் இப்படிதான் கோவப்படுவேன். நீங்க ஏன் அப்ப முடிவு அதோடைய பண்றீங்க? பிரதிபலிப்பு என்ன வருதோ அத வாங்கிட்டு நான் போங்கங்கிறேன் நானு. அதுக்கு என்ன இது பிரதிபலிப்பு வருதோ அத வாங்கிட்டு நான் வாங்க போங்கங்கிறேன் மாட்டேன்னு நானு. சொன்னேன். நான் என்னமோ வாங்க மாட்டேன்னு இப்ப என்ன நீங்க ஆதிரை ஆர்மியா? இல்ல டிராகனு இங்க பாருங்க. அடி இடி மாரி விழும். நீங்க தான் சண்டை போட ஆள் ஆ. இல்லாட்டீங்க. நான் இவ்வளவு நேரம் டிஃபெண்ட் பண்ணி பேசுறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னால முடியல. ரைட்டு. சபா அப்படியே எனக்கு ரத்த கொதிப்பா இருக்கு. சொல்லுங்க சுபா. ஊர்நாட்டன் பேசுறாராம். யார் இல்ல பேசுறீங்க? இல்ல 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 நேத்து ஒரு கொஸ்டினே விஷயம் தப்பு. 2 பேருமே இந்த தப்பு. நீங்க எப்படி யாரு சரின்னு கேட்பீங்க? எனக்கு புரியலையே. அப்பாடா. இல்ல அந்த சீன் கம்ப்ளீட்டா ஃபுல் சீன் பாத்தீங்களா? ஏன்னா இப்பதான் வந்து ஸ்பேஸ் போயிட்டு இருக்கும்போதே ஆமா. சொன்னாங்க. இப்பதான் சொன்னதுமே இப்பதான் லைவ்ல லைவ் பார்த்தோம். ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்க்கும் ம், பொழுது ம். யா யா அவர் வந்து உட்கார்றாரு சரியா? கீழ உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போடுறாரு. அந்த இடத்துல பாட்டில் மேல அது படவே கிடையாது. ம். ஓகே. அந்த இடத்துல பாட்டில் இருந்துச்சா இல்லையான்னு கூட கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பாட்டில நீ எப்படி எட்டி உதைப்பேன்னு சொல்லிட்டு, அடுத்த செகண்ட் மூஞ்சி மேல கால தூக்கி காட்டுறாங்க ஆதிரை. ஓகே. இது எப்படி சரின்னு சொல்லி பேசுவீங்க? நான் இப்ப சொல்லிட்டேன்ல. இல்ல இங்க பாருங்க. ஆக்சுவலி ஐயா டிராகனே இல்ல இருங்க இல்ல இருங்க. எஸ்டர்டே நீங்க வந்து இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. இவங்க எல்லாமே பணிவிடை வந்து அவங்களா பண்ணாங்க நேத்து. இந்த எஃப்ஜேவா ஆமா. இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், ஓவராலா அந்த 6 மெம்பர்ஸ் 6 5 அவங்களா பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு வேணுமா வேணுமான்னு எல்லாம் அவங்களா கேட்டாங்க. பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பவர் வந்து டீமே வந்து அரேஞ்ச் பண்ணும்போது அவங்களால ஏத்துக்க முடியல. அது பார்வதிக்கு பண்ணணுமா அப்படின்ற அந்த ஒரு இது வந்து ஆமா ஆமா. இதாயிடுச்சு. யா. அதாவது அவங்களால ஏத்துக்கவே முடியல அந்த விஷயத்த. ஏத்துக்க முடியாம தான் அந்த பொண்ணு மேல வந்து ரொம்ப இது பண்றாங்க. 2வது அந்த பொண்ணு ஓவரா இரிட்டேட்டிங் தான் பண்ணுது. பட் இருந்தாலும் அதுதான் அவங்க டாஸ்க். ம்ஹ்ம். அந்த பொண்ணு ஓவரா இரிட்டேட்டிங் பண்ணாலுமே இதுதான் அவங்களுக்கு சான்ஸ். லாஸ்ட் 2 வீக்ஸ்ல அவங்களுக்கு பண்ணதுக்கு உண்டான வந்து இப்படிதான் அவங்க காமிக்க முடியும். 2வது வந்து நம்ம ம்ஹ்ம். ஐயா தர்பூசணி ஐயா தான் இதுல வந்து இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாப்ல. மாட்டிட்டுலாம் முழிக்கலங்க அந்த ஆளு. இல்ல இதுதான் இல்ல ஆக்சுவலி கிடைக்குதுன்னு நீங்க சொல்லிட்டு நினைக்கிறீங்க சொருன்னு தின்னுனே இருக்காருங்க. ஹி இஸ் நாட் வந்து இன்னசென்ட். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வாரம் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு, செகண்ட் வாரம் வந்து காமெடிங்கிற ஒரு ரோல்ல போயிட்டு, தேர்ட் வாரம் வந்து கான்ட்ரவர்சிக்குள்ள வந்தாப்ல. வந்த மனுஷனை வந்து இவங்க வந்து இந்த இந்த காம்படிஷனுக்கு வந்து ஜட்ஜாவை குறைச்ச உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.
நீங்க ம், நல்லா ம், நோட் ம். பண்ணி பாருங்க. திவாகரோட அட்டென்ஷன் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யாரு பக்கம் கேமரா திரும்பி இருக்கோ அவங்க பக்கம் தான் அவர் பேசுவாப்ல. இல்லன்னா அவரே அவரே போய் வெரிஃபை கேமரா முன்னாடி பண்ணுவாரு. நின்னுக்கிறாருங்க. அவ்வளவு அவரே போய் நின்னுட்டு அவரு பாட்டுக்கு டெய்லி வேற ஒரு 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 இது நான் யோசிக்கிறேன். இது பண்றேன், அது பண்றேன்னு சொல்லிட்டு ஒரே கன்டென்ட். கூச்சமே இல்லாம ஒரே கன்டென்ட்ட எத்தன டைம் பண்ணுவாரு? எத்தன டைம் பாக்குறது? சரி விடுங்க, வாங்கின காசுல அதுக்கு ஏதோ ஒரு பண்றாருல. காரணம் சொல்லுவாருங்க. ஏதாவது ஒரு கேமரா மிஸ் ஆக்கிடுச்சுன்னா ஏதாவது ஒன்னாவது ரிலே பண்ணுவாங்கல்ல. அவர் கரெக்டா தானே சொல்றாரு. 10ல ஏதாவது ஒன்னாவது கிளிக் ஆகும்ல. ஆனா என்னன்னா சோவா 9 கிளிக் ஆயிடுது. நம்ம கெட்ட நேரம் 9 கிளிக் ஆயிடுது. 1 தான் கிளிக் ஆகல. நோ மத்த எவனும் ஒண்ணுமே பண்ணி தொலைய மாட்டேங்கிறான். இவரு ரகுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து பேசுவாரு. ஓகே. ஆக்சுவலி அந்தந்த வாரம் அந்த அவங்கவங்க பண்றதுக்கான இதுதாங்க நம்ம பேசுறோம். ஓகே. போன வாரம் இவரு பண்ணது கரெக்ட் அப்டின்னா, அத பேசுறோம். இந்த வாரம் அவரு பண்ணது தப்புன்னா அப்படிதான் பேசுறோம். பட் லாஸ்ட் வீக் வந்து எனக்கு இன்னமுமே வந்து திவாகர் மேல ஒரு பெரிய இது வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே. அண்ட் இன்னும் சிலருமே வந்து இந்த ஐ ஹவ் சீன் ட்வீட்ஸ் ஸ்டேட்டிங் கெமியோட விஷயம் கரெக்ட். கெமி சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அத நான் அக்ரி பண்ணல. அந்த இன்சிடென்ட்ல அவரு கெமி அப்படி பார்த்த மாதிரி நான் பார்க்கல. ஈவன் டுடே ஆல்சோ ஐ ஜஸ்ட் ரீவிசிட்டட் த வீடியோ. அப்ப பார்க்கல. இன்னைக்கு அவர் தப்பு பண்றாரு. இன்னைக்கு அவர் அப்படி பார்க்கறாரு. ஓகே. எல்லா பொண்ணுங்களும் முத்தம் குடுக்கறது கேட்கிறதோ, அது அது அவரு அவரு வந்து ஓகே இப்படியும் நம்ம போலாம். இவங்களுக்கெல்லாம் விருப்பம் இருக்கு போல. நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒண்ணு கேவலமா பண்றாரு. அது தப்புன்னா நம்ம தப்புன்னு சொல்றோம். இத வந்து ப்ரீவியஸ் வீக்கோட அதோட இதோட கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஜிஸ்டர். எஸ் தென்றல் சொல்லுங்க. இல்ல இதுல பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு வந்து எல்லாரும் வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, செய்யறாங்க. சரிங்களா? மேடம யாருமே ம்ஹ்ம். கவனிக்கல. ம். ஓகேங்களா? ம். அதனால கொஞ்சம் அவங்களுக்கு ம். கோவம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பொசசிவ்னஸ் ஆயிடுச்சு. அண்ணா, அண்ணா நான் சொல்றதா நீ செய்யணும்னா, நான் சொல்றதானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன நோ பண்ணிட்டாங்க, நேத்தே அதனால கோவம் ரம்யா வரல. ஜோ கிட்ட ஒரு ஆஹா. டீல் போட்டாங்க. சரியா? நான் உன்னோடது எல்லாமே பாஸ் ம். பண்ணிடுறேன். நீ வந்து அந்த இதை வின் பண்ற. என்ன ம். வந்து நீ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வந்து ஷேர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அந்த பொண்ணு எவ்வளவு கிளவரா ம். நான் ம். பண்றேன்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு சபரிட்ட போய் சொல்லிருச்சு. ஆமா. அது பார்த்தேன். என்னோட கேம் பிளே நான் மாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது ஆனா இதுவும் ம். ஏமாந்து தான் போகுது. ம்ஹ்ஹ்ம். ஆனா எதுக்குங்க இவ்வளவு கோவம் வருது இந்த அம்மாவுக்கு? எனக்கு புரியல. அப்படியே வெடிக்குது, விஜே மூக்கு பாருக்கு வெடைக்குது. சொல்றீங்களா? ஆமா. அது வந்து கொஞ்சம் டூ மச்சா தாங்க இருக்கு. இன்னைக்கு ரெட் பட் கலர் அது Dress எதுல வேற. ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் பார்க்குறேன்னா, காளி அவதாரமா ஆஹாஹா. இருக்கு. இல்ல சுபா. ம். எதுல அது ஸ்டார்ட் ஆச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எஃப்ஜே கிட்ட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்கங்க. பேச ஆரம்பிக்கும்போது, ஜூஸ வந்து டேஸ்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு எச்சு துப்பிட்டான். ஓகே. துப்புனதுமே நீ துப்புறியான்னு கேட்கறாங்க. அது சத்தமே வந்துச்சு. நானுமே அத 4, 5 டைம் பார்த்தேன். அத நான் ரெக்கார்டும் பண்ணேன். மேபி ஃபேன் சவுண்ட்ல அது ஒழுங்கா கேக்குதா இல்லையான்னு தெரியல. அந்த போஸ்ட்ல நீங்க ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னாவே, அவர் வந்து கீழ அப்டின்னு சொல்லி துப்புவாரு. ஓகே. அடுத்து வந்து எனக்கு ஊட்டி விடுன்னு சொல்லி கேட்பாங்க. அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, இவங்க சொன்ன எதையுமே பண்ணாம இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கோவம் வந்துச்சு. ஓகே. இவங்கள இரிட்டேட் பண்றதுக்காக, நான் இன்னொரு கியூசிக்கு இது எல்லாத்தையுமே பண்றேன். உனக்கு பண்ணவே முடியாது அப்படின்னு அவர் பண்ணும்போது, இவங்களுக்கு அதிக இரிட்டேட் ஆச்சு. ஓகே. அது வந்து அவங்க கோவப்பட்டது ஓகே அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அது அது வந்து இல்ல எனக்கு அதுல பெருசா தப்பே கோவப்பட தெரியல. தேவையில்லல்ல. அத அவங்க தாண்டி இவங்க எஃப்ஜே மட்டுமா எக்ஸாஜரேட் இருக்காங்க பண்றாங்களா? டாம். இன்னும் நெறைய பேர் ஆ. இருக்காங்கல்ல. அவங்கள கூப்பிட்டுக்கலாம்ல. இவங்க இவங்களுக்கு தான் வியன்னா வந்து எல்லாமே கரெக்ட். செய்றாங்கல்ல. இல்ல வந்தாங்க, ஆ. வந்தாங்க. இவங்களோட கோவம் உச்சபட்ச கோவம் என்ன அப்டின்னா, நம்ம திவாகர் வந்து கோஆப்பரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவரு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா பாரு ஊட்டி விடுறது அவங்க இது. ஓகே. நம்ம கடைசியா ஃபைனல் டெசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவரு சொல்ட்டா கூட பார்வதி அமைதியா இருந்திருக்கும். ஏன் ஓகே. அவங்க சொல்லலன்னு நெனச்சீங்களா? ஆமாப்பா. நீங்க 2 தடவ எஃப்ஜே எல்லாமே சொல்ட்டாரு பாஸ். டாம். ஆஹா. 2 டைம்ஸ் சொல்ட்டாரு. அதெல்லாம் அதெல்லாம் அழுததுக்கு அப்புறம் அழுது சண்டை வந்துச்சுல்ல. ப்ரோமோல வந்த சண்டை அந்த தலைவாணிய தூக்கி போடும் ஆமாமா. பாத்தீங்களா? அந்த டைம்க்கு முன்னாடி தான் அத அக்ரி பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவரு என்ன அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாருன்னா, பேசுறதுக்கு டைம் இல்லல்ல எஃப்ஜே டாம். பாஸ், அது நடந்துட்டே இருக்கு. பாஸ், ஆ பாஸ், 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 பாஸ்ன்னு சொல்லிட்டே இருக்காரு. பாரு சொல்லுது. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, இருங்கண்ணே, இருங்கண்ணேன்னு சொல்லுது. ஓகே. இவரு இல்ல, இல்ல எஃப்ஜே பாஸ். எனக்கு எல்லாம் பண்றாங்க. பாஸ், பாஸ்ன்னதுமே எஃப்ஜே திரும்ப இந்தாங்க இந்த ஜூஸ் கொஞ்ச நேரம் குடிங்க. டயர்டா இருப்பீங்க அப்படின்றது, விசிறி விடுறது, கை கால அழுத்துறது, கழுத்த அமுத்துறது. சபரி வந்து டைரக்ட்டா இன்வால்வ் ஆகல. ஓகே. ஆனா எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ பார்வதிக்கு அகைன்ஸ்டா என்னென்ன பண்ணுமோ அந்தந்த பாயிண்ட்ல he was just coming here and he was placing his point. இப்ப ரம்யா கிட்ட போய் பேசினதோ, கடைசியா வந்து இரிட்டேட் பண்றான். இவன் மட்டும் கிரெடிட் எடுத்துப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு, எஃப்ஜே கூட சேர்ந்து போயி இவருக்கு சப்போர்ட் பண்றதோ, ஓகே. இது எல்லாத்தையுமே வந்து நம்ப சபரி எந்தெந்த இடத்துல அவரோட செயின்ட் வேலைகள பார்க்கணுமோ, அந்த இடத்துல வந்து பெர்ஃபெக்ட்டா பார்த்துக்கிட்டு இருந்தாப்ல. எஸ் ஊர்நாட்டான். இந்த விஜய் பாருங்கிற பொண்ணு
நம்ம தமிழ்நாட்டை பத்தி அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஐ திங்க் அதோட சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம்லாம் அதோட வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன். 18 பேர் 14 பேர் கார்னர் பண்றாங்க அப்படின்னா அதை அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளவு அழகா வந்து கேம் பிளே பண்ணிட்டு போலாம் நீட்டா. அதுக்கு பதிலாக இரிட்டேட் பண்ண மாதிரி பேசுறதுனாலதான் சப்போர்ட் பண்ணணுமாங்க நினைக்கிறவன கூட சோ சாமி இது என்ன இப்படி பேசுது அப்படிங்கிற சொல்லிட்டு சீரியஸ்லி நான் என்னோட பாயிண்ட்ல சொல்றேன். சப்போர்ட் பண்ணணுமா பண்ணலாமே, இதை எதுக்கு இத்தனை பேர் கார்னர் பண்றாங்க? இப்ப வாட்டர்மேனுக்கு கூட ஸ்டார்டிங்ல வந்து இப்ப இருக்கிற ஃபேன்ஸ் ரீசன் காரணம் கேட்டீங்கன்னா அதுதான், எல்லாரும் இந்த ஆளை போட்டு அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சாப்பிட்காரங்கள தான் உள்ள வந்தாப்புல. இப்ப அவரோட வழி மடிங்கும் போது இந்த அம்மா வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே பாதி கிட்டத்தட்ட ஒரு 70 டேஸ்க்கு இருக்கக்கூடிய அத்தனை தகுதி இருக்கக்கூடிய ஆள் அது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதை வச்சுதான் பண்ணணும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, 3 ப்ரோமோ வருது, 3 ப்ரோமோவுமே பார்வதி நோக்கி தான் இருக்கு. அப்படிங்கும்போது அங்க இருக்கிற எவனுக்கும் எந்த ஒரு கேமோட இது தெரியல, அட்டென்ஷனும் தெரியல. அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்து எவனாவது ஏதாவது லூப் கொடுத்து இந்த வீக்கெண்ட்ல வந்து நம்மால் பண்றதும் தப்பு. எவனாவது போட்டு 4 பேர் துவைச்சாதானே தெரியும் அவனுக்கு, ஓ நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்றோம் அப்படிங்கறது வந்து அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த ஆள் வந்தாருன்னா எதை பேசணும் அதை பேசாம பேசுறதுக்கு 150 காரணங்கள் இருந்தாலும் ஒரு மொக்க காரணத்தை எடுத்து பேசிட்டு போயிடுறாப்ல. சோ இதனாலதான் இந்த கேம் வந்து வீக் ஃபுல்லா பாக்குற நம்மளுக்கு போர் அடிக்குது. அவரு 2 மணி நேரம் ஆடியோ கேட்டு வந்துட்டு பேசுறதுனால அவருக்கு அவரோட வேல்யூனஸ் தெரியல. ஆண்டவர் தான் இதுக்கெல்லாம் கரெக்ட்னு நான் என்னோட இது. ஆமா, இப்ப தூக்குனாங்கன்னா அத பத்தின இது கால தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத உடனே கேட்பாரு. இல்ல இப்ப இவங்களே தப்பு பண்ணாங்கல்ல, இவங்க ஆக்சுவலி தப்பா தான் ப்ளே பண்ணிருக்காங்க. உள்ள கூப்பிட்டு இவங்க சொன்ன பாயிண்ட் வேலிட் தான். யாரு சுவாரஸ்யமே இல்ல, சண்டை போட்டு தொலைய மாட்டேங்கிறீங்க, எங்களால ப்ரோமோல காட்ட முடியலன்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்றாரு. ஓகே, அந்த பாயிண்ட கரெக்டா கேப்சர் பண்ணிட்டாங்க. இன் பிட்வீன் நடக்குது, நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் வருது, எல்லாமே ஓகே. பட் ஃபைனல் டெசிஷன் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப திவாகருமே அதுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணும். பார்வதி வந்து நான் சொல்ற பாயிண்ட் மட்டும் தான் கரெக்டான பேசக்கூடாது. ஓகே, 2 பேருமே உட்காந்து சரி பாரு, எஃப்ஜே உனக்கு என்னென்ன பண்ணா அத சொல்லு. எச்சு துப்புனானா, டிக்கிய மேல வச்சு உட்காருங்களே அப்படின்னு சொல்லி உன்னை கேட்டானா, கியூசின் கூட பார்க்காம உன்னை வந்து 4 டைம் டிக்கின்னு திரும்ப திரும்ப பேசினானா, சரி ஓகே அது கன்சிடர். நீ கேட்டப்ப வேணும்னே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உன்னை வெறுப்பேத்துறதுக்காக என்ன சொன்னானா, சரி ஓகே ஐ அம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் பாயிண்ட், இதுக்காக வந்து நான் வந்து 2 பாட்டில் ரிஜெக்ட் பண்றேன். வேலிடா சொல்லு, அந்த பெர்சன்டே சொல்லு, இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, எனக்கு நீங்க பண்ணிருக்கீங்க ஓகே, பட் நீங்க வெறுப்பேற்றதுக்காக பண்ணிருக்கீங்க, நான் ரிஜெக்ட் பண்றேன். சரி சுபிக்ஷா அவ்வளோ பண்ணுதுங்க. எனக்கு ஆத்திரம். இப்ப பார்வதி வந்து ரம்யா கூட போட்ட இதுக்காகவே, அது பேர் என்ன, ஒரு ஒப்பந்தத்துக்காக சுபிக்ஷா ஷி இஸ் டூயிங் ஹர் பெஸ்ட். அவ்வளோ பண்ணுது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ரூடா பார்வதி ஒண்ணு பண்ணுச்சு சுபிக்ஷா கிட்ட. அப்ப வந்து பரவாயில்ல மேம், நான் கிளீன் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே ஓகே ஷீ இஸ் அட்ஜஸ்டிங், நான் இதுக்காகவே உனக்கு பாயிண்ட் தரேன்னு சொல்லுச்சு. யாரு, பார்வதி சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்த செகண்டே அப்புறமேட்டு சாப்பாடு கேக்குறாங்க, இந்த ஆள் எல்லாத்தையும் தின்னு முடிச்சிட்டாப்ல. அப்பயும் அந்த பொண்ணு போய் நான் இதை ப்ரிப்பேர் பண்றேன் அதை ப்ரிப்பேர் பண்றேன்னு மாதுளம்பழத்தெல்லாம் உரிச்சு, அது நீங்க அந்த ஆடியோல கேட்டதீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது மாதுளம்பழம் கேட்ட அடுத்த செகண்டே சுபிக்ஷா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட மாதுளம்பழத்தை எடுங்க, பொதுவா இருக்கிறதுல இருந்து எல்லாம் எடுக்கல, என்னோடத கொடுங்க, என்னோடத எடுத்து நான் அதை இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எடுத்து சர்வ் பண்றாங்க. திரும்ப ஊட்டி விடுறாங்க. அப்ப கம்ருதீனும் வந்து சொல்றாரு, பாருங்க நீங்க என்னதான் சொன்னாலும் சரி அந்த பொண்ணு உங்களுக்கு அவ்வளவு பண்ணுதே அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. பட் அப்பவுமே இவங்க என்னன்னா சுபிக்ஷா பக்கம் வந்து இது பண்ணாம சரி சுபிக்ஷாவை டிராப் பண்ணலாம். ஆனா வாட்டர்மெலன் சுபிக்ஷாவை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ற காரணம் பாத்தீங்கன்னா காஜ், லிட்டரலி காஜ். சுபிக்ஷா கொஞ்சம் சுபிக்ஷா அப்படியே எனக்கு அப்படியே மூச்சு மேலே, உன் வயசு என்ன, அந்த புள்ள வயசு என்ன, அது சின்ன புள்ள இல்லையா, உனக்கு அறிவு மயிறு வேணா, என்ன பேசுற நீ அந்த பொண்ணுகிட்ட? இது பண்ணிட்டு வருது, அது பொண்ணு வயசு இருக்கும், அதை பார்த்து அந்த ஆள் அப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க. கிளி எழுப்புன்னு பார்வதி சொல்லும் போது அப்படி சொல்லாத, என் பொண்ணு வயசு, இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்றதை விட்டுட்டு அவன் முட்டாப்பையில ஆகப்பெரும் முட்டாப்பையில இருக்கான். இப்ப லைவ்ல பாக்கையிலுமே ஆகப்பெரும் முட்டாப்பைய. அவங்க என்ன சொல்றாங்க, அரோரா வந்து தலையமைக்கி விடுறியான்னு கேக்குறான். இப்ப அரோரா தலையமைக்கி விட்டா அந்த ரிஜெக்ட் பண்ணாம அந்த பாட்டில் எடுத்து, நான் அவன் வேணா அவன் என்ன மரியாதை அது, லைவ் பார்க்கையில அவ்வளவுதான் இருக்கு. முட்டா பயல ஆக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கான் அவன். எல்லாருமே காஜா பார்த்துட்டு கேட்டா ரிமோட்டை மாத்துங்க, சேனலை மாத்துங்க அப்படின்னு. உனக்கு இவங்க எல்லாம் விட வெறுப்பானதே அந்த ஹோஸ்ட் மேலதான்.
இதை ஒருத்தங்க ட்வீட்டா வேற போடுறாங்க. ஹோஸ்ட் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்க சேனலை மாத்திட்டோம். இது கமருதீனுக்கும் பார்வதிக்கும் சப்போர்ட் பண்ண நீங்க சாவுங்கடா. எதுக்கு நான் சாவணும்? எனக்கு புரியல. ஏன்னா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு நான் எதுக்கு சாகணும்? காஜாவே பாத்துக்கிட்டு இருக்கா. நீ அவனை தடவி கொடுத்த மாதிரியே ஒரு இது நடத்துவேன்னா நாளைக்கு என்ன எப்படிலாம் பேசுவான்றது தெரியும். இப்ப போய் லைவ் பாக்குறவங்க யாராவது பாருங்க எப்படி அரோராட்ட டீல் பண்றான்னு. அரோராக்கே பிரச்சனை இல்லைன்னா இப்ப நான் வெறும் ஷோ மட்டும் பாத்துட்டு போகல, நான் சும்மா ஷோ மட்டும் பாத்துட்டு போகல. எனக்கு நான் ஓட்டு போட்டு என்னை அதெல்லாம் சொல்றீங்க. யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு தேர்ந்தெடுக்கிறதே மக்கள், இது இந்த ஷோவை டிசைட் பண்றது அப்படின்னு நீ உன்னை கொண்டு வர்றேன்னா யார் அங்க இருக்கணும் இருக்க வேணாம்னு நான் சொல்லுவேன். இது நல்லா இல்ல நல்லா இருக்குன்றத நான் சொல்லுவேன். குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்ப்பையாவது தெரிவிக்கிறது இல்ல. இந்த பிஹேவியர்ஸ்லாம் நல்லா இல்லைன்னு சபரி தனியா கூட்டிட்டு போயிட்டு திவாகர சொல்றான்ல, இப்படி எல்லாம் பண்ணாத, இது அசிங்கமா இருக்குன்னு. உள்ள இருக்கிறவனுக்கே கேவலமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த ஆள் கொடுக்குறான்ல. ஷோ ஹோஸ்ட் பண்ற நீ பார்க்கவே இல்லையா? நீ இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கார் துப்பிடுவாங்கன்னு சொல்றது இல்லையா? சொல்லாம விட்டுட்டே இவங்க வந்துட்டு பெருசா ஆனதுக்கு அப்புறம் செருப்பு கட்டி அடிச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு இஷ்யூ எடுத்து பேசணும்னு இருக்காங்க போல. வைத்தியகர் அது பப்ளிசிட்டி தானே ஆசிக், அது பப்ளிசிட்டி தானே. இல்ல சுபா, இவன் இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல போய் இவன் எப்படி ஆயிட்டான்னா வாண்டடாவே அரோரா வா வந்து தலையமைக்க விடு அப்படின்னு கிளவுஸ் இல்லாம இது பண்ண இப்படி பேசுறான் அவன். அரோராட்ட எப்படி இது பண்ற மாதிரி எல்லாத்தையும் டார்லிங்ன்றது, முத்தம் கேக்குறது, இந்த ஆயுஷ செருப்பு இவங்க ஆஷிக் ஒரே ஒரு செகண்ட் எக்கோ அடிக்குது. இவங்க திரும்ப சொன்னா கூட யாரு மத்தவங்க இப்ப சபரி முந்தா நேத்து சொன்னான்ல, சொன்ன பிறகு இந்த ஆளுக்கு புத்தி வரல. இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா இவங்க பொறாமப்படுறாங்க. ஏடா என்ன இப்ப அரோரா வந்து நான் வாட்டர்மெலன் கிட்ட போய் பேசுறது ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்பெக்டடோட பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்ப அரோரா வந்து இந்த வீக்கெண்ட்ல ஒரு கண்டென்ட் கொடுத்தவங்க 2 பேர்த்தோட பேர ஹிட்னு இருந்தாலும் ஒண்ணு சொல்லிட்டார்ல விஜேஸ். அத வந்து மத்தவங்க எல்லாரும் இப்ப துஷார நீங்க பாத்தீங்கன்னாலும் திவாகர் கூடயே எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்டில் வெளில தெரியல. இவர் அந்த பாயிண்டே சொல்லியிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். திவாகரோடைய இந்த காம்போ வந்து ஹிட் ஆயிருக்குன்ற அந்த டேர்மையே யூஸ் பண்ணிருக்க கூடாது. அது வந்து உள்ள இருக்கவங்களோட பாதி பேர்த்தோட கேமை கெடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே இன்னைக்கு ஆத்திரத்தோட உச்சகட்டத்துக்கு போன ஒரே காரணம், திவாகரை பார்க்கும்போது எனக்கு இப்ப ரெஸ்பெக்ட் சுத்தமா வரல. கொஞ்சம் கூட இந்த சீன்ல பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணவே மாட்டேங்குது. அந்த ஆள் பேசுற பாயிண்ட் நியாயமாவே இருந்தா கூட, இப்ப பார்வதி சபரி வா சபரி கையெழுத்தி விடுன்னு சொல்றாங்க கரெக்டா? அதுல எனக்கு அந்த ஈவன் தோ நேத்து கம்ருதீன் கூட அவங்க 2 பேருமே மியூச்சுவலா ஒரு டேர்ம் பேசி இருந்தாலும், அது அசிங்கமா இருந்தாலும், பாக்குறதுக்கு கேவலமா இருந்தாலும் அவங்க டேர்ம் யூஸ் பண்ணது எல்லாமே 2 பேரும் மியூச்சுவலா ஒண்ணு பண்றாங்க. ஓகே, இவங்க வந்து யார் யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்கள கூப்பிட்டு கையெழுத்தி விட சொல்றாங்க. இந்த ஆள் என்ன பண்றாப்புல, இப்பதான் பொண்ணுங்க நம்மள தொடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றாரு. அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. என்னோட கோபம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால எனக்கு ஆத்திரமா வருது. சரி ஒரு கியூசி பண்ண சொல்றாங்கன்னா சாப்பிடு, தப்பு கிடையவே கிடையாது. உனக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுக்குறாங்களா, யூஸ் பண்ணிக்கோ, சாப்பிடு, பிரச்சனை கிடையாது. நீ திங்கறத மட்டுமே ஒரே முழு இதா வச்சு எல்லாத்தோடதையுமே தின்னு முடிக்கணும்னு நினைக்கிறது என்ன இது? அப்படியே எரிச்சலா வரல அந்த ஆள் பண்றத பார்த்தா? இப்ப வந்து இது பாத்தீங்களா ஆஷிக் லைவ்ல ஆதிரை வந்து இவங்க வினோத்தோட மூஞ்சில காலை தூக்கி வச்சாங்களே பாத்தீங்களா? ஃபேஸ்ல படல. நீங்க கால் மேல கால்